கொட்டி தீர்க்க போகும் கனமழை, உருவாகும் புதிய காற்று சுழற்சி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் சற்று முன் அரசு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. மஹிந்த ஆட்சியில் பாதாள உலக குழு செயற்பாட்டில் ஈடுபட்ட பிரபல அரசியல்வாதிகள் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தேர்தல் எப்போது? ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பிய எதிரணி. இலங்கையில் 1,00,000 பேர் கைது, சோதனையால் சிக்கிய சந்தேக நபர்கள். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட சர்ச்சைக்குரிய நபரை உடனடியாக கைது செய்யுங்கள். தென்கிழக்கு பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 7 பேர் உயிரிழப்பு. வணக்கம், இது யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள். செய்திகளுடன் இருக்கும் நான் மோமிகா சாந்தகுமார். இனி தொடர்பென விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்குரிய சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு கிழக்காக தற்போது வங்காள விரிகுடாவில் இன்று புதிய காற்று சுழற்சி ஒன்று உருவாகுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த காற்று சுழற்சியானது நாளை மறுநாள் தாழ்முகமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக வடக்கு, கிழக்கு, வடமத்திய, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதில் மத்திய, சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அம்பாறை, மட்டக்களப்பு மற்றும் பொலன்னறுவை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 100 மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனைய பிராந்தியங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் வரையில் ஓரளவு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மழையுடன் கூடிய வேளைகளில் பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படும் என்பதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு, மின்னல் பாதிப்புகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறும் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு நிலவி வருவதாக அண்மைய நாட்களாக பேசப்படுகிறது. இதற்கமைய எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி முதல் சந்தைக்கு அதிகளவிலான லிட்ரோ சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் வசந்த் சமரசிங்க தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் கடந்த சில நாட்களைப் போலவே இன்றும் நாட்டின் பல பகுதிகளில் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. லிட்ரோ மற்றும் லேப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு நிலவுவதாக பல பகுதிகளில் நுகர்வோர் விசனம் தெரிவித்ததுடன் எரிவாயுவை பெற்றுக்கொள்வதற்காக நீண்ட வரிசைகளில் காத்திருப்பதையும் காண முடிந்தது. இருப்பினும் தேவையான கையிருப்பை பேணுவதற்காக புதிய கொள்வனவு கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய பிப்ரவரி மாதம் முடிவதற்குள் 3 எரிவாயு கப்பல்கள் நாட்டை வந்தடைய உள்ளதாகவும் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் அறிவித்துள்ளது. இவ்வாறானதொரு பின்னணியில் இன்று காலை சில பகுதிகளுக்கு புதிய எரிவாயு கையிருப்புகள் கிடைக்கப் பெற்றிருந்தாலும் இன்னும் பல பகுதிகளுக்கு லிட்ரோ எரிவாயு கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் பல இடங்களில் லேப்ஸ் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்ந்து வருகிறது. இதேவேளை பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதிக்கு முதல் லேப்ஸ் எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிக்க உள்ளதாக அந்த நிறுவனம் அறிவித்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த் சமரகோன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் செயற்படும் குற்ற கும்பல்கள் மற்றும் பாதாள உலக குழுக்களுக்கு நெருங்கிய தொடர்புகளை பேணி வந்த 12 அரசியல்வாதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்படி குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேற்கொண்ட விசேட விசாரணைகளின் போதே இந்த அரசியல்வாதிகள் தொடர்பான தகவல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இது தொடர்பாக அரசியல்வாதிகளிடம் இருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் ஏனைய அரசியல்வாதிகளிடமிருந்தும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதாக செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகளில் வகித்தவர்களே இவ்வாறு சிக்கியுள்ளதாக தற்போது தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்தியாவுக்கு விஜயம் செய்து பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வருகின்றமை மாத்திரம் போதுமானது அல்ல எனவும்
நீண்டகாலமாக முடக்கப்பட்டுள்ள மாகாண சபை தேர்தலை அரசு உடனடியாக நடத்த வேண்டும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தம பண்டார தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இலங்கையின் அண்டை நாடான இந்தியாவுடனான ராஜதந்திர உறவுகளை பலப்படுத்துவது மிகவும் அவசியமான ஒன்றாகும். அந்த அடிப்படையில் ஜனாதிபதியின் தற்போதைய இந்திய விஜயம் முக்கியத்துவம் பெறுகின்றது. எனினும் இத்தகைய உயர்மட்ட சந்திப்புகள் வெறும் சம்பிரதாயபூர்வமான பேச்சுவார்த்தைகளுடன் மாத்திரம் சுருங்கிவிடக் கூடாது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கையில் அதிகார பரவலாக்கத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என்பதே இந்தியாவினதும் சர்வதேச சமூகத்தினதும் நீண்டகால எதிர்பார்ப்பாக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது நீண்டகாலமாக செயலிழந்து காணப்படும் மாகாண சபைகளுக்கான தேர்தலை நடத்தி நாட்டில் ஜனநாயகத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டிய பாரிய பொறுப்பு தற்போதைய அரசாங்கத்திற்கு உண்டு எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்திய பிரதமருடனான சந்திப்பின் போது எட்டப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அப்பால் உள்நாட்டில் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்கான ஆக்கபூர்வமான மற்றும் நடைமுறைக்கு சாத்தியமான நடவடிக்கைகளை அரசு உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முழு நாடும் ஒன்றாக செயற்திட்டத்தின் கீழ் இதுவரையில் நடாத்தப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சுமார் 1,00,000 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் 1973 சந்தேக நபர்களுக்கு எதிராக போலீசார் தடுப்பு உத்தரவுகளை பெற்றுள்ளதோடு 1639 பேர் மறுவாழ்வுக்காக அனுப்பப்பட்டுள்ளனர். மேலும் இச்சோதனை நடவடிக்கையின் கீழ் 524 கிலோகிராம் 906 கிராம் ஹெரோயின், 1416 கிலோகிராம் 41 கிராம் ஐஸ் ஆகியவற்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மேலும் 11 கிலோகிராம் 674 கிராம் கஞ்சா, 199 கிலோகிராம் 864 கிராம் குஷ், 121 கிலோகிராம் 962 கிராம் ஹசீஸ் மற்றும் 9,32,976 போதைப்பொருள் மாத்திரைகள் ஆகியவையும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதியுடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை உடனடியாக கைது செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஹங்கோடவில் நீதவான் ருவந்திகா பாரசிங்க குறித்த உத்தரவை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு பிறப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்தத்துக்கு அமைவாக தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட 6ஆம் தரத்திற்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் ஒன்று உள்ளடக்கப்பட்டமையினால் புதிய சர்ச்சை அண்மைய நாட்களுக்கு முன்னர் வெடித்துள்ளது. அதனை கல்வி அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் தீவிர விசாரணைகளை நடாத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளுக்கு கழுவேவ குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார். இதன்படி பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் சர்ச்சைக்குரிய தரம் 6 ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை தேசிய கல்வி நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுளா விதான பத்ரன தற்காலிகமாக பதவி விலகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழக்கு பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் தொடர் மழையினால் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் டாவோ ஓரியண்டல மாகாணத்தில் உள்ள மாட்டி நகரில் நேற்றைய தினம் அதிகாலை மண் சரிவு ஏற்பட்டதில் பெரிய பாறைகளும் மண்ணும் சரிந்து விழுந்ததில் அங்கிருந்து ஒரு வீடு முழுமையாக புதைந்துள்ளது. அந்த வீட்டில் இருந்த 4 பேரும் உயிரிழந்துள்ளனர். இதேபோல் டாவோ டி ஓரோ மாகாணத்தில் உள்ள மொன்காயு நகரில் மண் சரிவால் இடிபாடுகளுக்குள் சிக்கிய 3 பேர் உயிரிழந்துள்ளனர். தொடர் மழையினால் இந்த பகுதியில் சுமார் 10,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு நடவடிக்கைக்காக 3,200க்கும் மேற்பட்டோர் அரச நிவாரண முகாம்களில் தற்போது தங்க வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பல இடங்களில் பாடசாலைகள், கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொட்டி தீர்க்க போகும் கனமழை, உருவாகும் புதிய காற்று சுழற்சி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர எச்சரிக்கை. சமையல் எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பில் சற்று முன் அரசு வெளியிட்டுள்ள அதிரடி அறிவிப்பு. மஹிந்த ஆட்சியில் பாதாள உலக குழு செயற்பாட்டில் ஈடுபட்ட பிரபல அரசியல்வாதிகள் தொடர்பில்
வெளியான அறிவிப்பு. தேர்தல் எப்போது? ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பிய எதிரணி. இலங்கையில் 1,00,000 பேர் கைது. சோதனையால் சிக்கிய சந்தேக நபர்கள். 6ஆம் வகுப்பு ஆங்கில பாட சர்ச்சைக்குரிய நபரை உடனடியாக கைது செய்யுங்கள். தென்கிழக்கு பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்குண்டு 7 பேர் உயிரிழப்பு. இத்துடன் யூரோப் தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.